ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்தால் வீடு தேடி உணவு வகைகளை டெலிவரி செய்யும் சுகி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் இனி மது வகைகளையும் அதேபோன்று டெலிவரி செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக எந்தெந்த நகரங்களில் இந்த மதுபான டெலிவரி சேவை தொடங்க இருக்கிறது என்று இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். மனதிற்கு பிடித்த உணவுகளை நேரடியாக ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்ட காலம் மாறி அந்த ஹோட்டலில் இருந்து சுட சுட வீட்டிற்கே சில நிமிடங்களில் பிடித்த உணவை வரவழைத்து சாப்பிடுவதுதான் இப்போதைய கலாச்சாரமாகிவிட்டது. கடந்த காலங்களில் சில ஹோட்டல்கள் மட்டுமே வீடுகளுக்கு டெலிவரி செய்யும் சேவையை வழங்கி வந்த நிலையில் முக்கிய நகரங்களில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி நிறுவனங்கள் வீடு தேடி ஹோட்டல் உணவுகளை வழங்கும் பணியை முன்னெடுத்தன. எனினும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆன்லைன் உணவு டெலிவரி தொழில் சற்றே பின்னடைவை சந்தித்ததால் மதுபானங்களையும் வீடு தேடி டெலிவரி செய்யும் பணியை 2020 ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ தொடங்கியது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் அப்போது வழங்கப்பட்ட இந்த ஆன்லைன் மதுபான டெலிவரி சேவையை பின்னாட்களில் நிறுத்தப்பட்டது. எனினும் ஜார்க்கண்ட் அரசின் அனுமதியுடன் தலைநகரான ராஞ்சியில் வீடு தேடி மதுபானம் டெலிவரி செய்யும் உரிமத்தை ஸ்விக்கி பெற்றது. அதன் பின்னர் அதேபோன்று ஜார்க்கண்ட் அரசிடம் அனுமதி பெற்ற ஜொமேட்டோ ராஞ்சி மட்டுமின்றி அம்மாநிலத்திற்குட்பட்ட 7 நகரங்களில் இந்த சேவையை விரிவுபடுத்த முடிவெடுத்துள்ளது. நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் இந்த சேவையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்ட ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ நிறுவனங்கள் அதற்கான ஒப்புதலுக்காக 10 மாநில அரசுகளிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் இதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிகிறது. மாறிவரும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப ஆல்கஹால் அதிகளவு இல்லாத மதுபானங்களை அவ்வப்போது அருந்தும் பழக்கம் இந்தியர்களிடம் அதிகரித்து வருவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. குறிப்பாக ஐடி உள்ளிட்ட சில துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களின் பணிநேர அழுத்தத்தை தவிர்க்க வார இறுதி நாட்களில் பப் போன்ற கேளிக்கை விடுதிகளுக்கு சென்று மது அருந்துவதை விரும்புகின்றனர். எனினும் மது அருந்துவிட்டு வாகனத்தை இயக்கி வீடு திரும்ப வேண்டியிருப்பதால் சிலர் விபத்தில் சிக்குவதும் நடக்கிறது. காவல்துறையினருக்கும் தண்டம் கட்ட வேண்டியுள்ளது. ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி மதுபானத்தை கொண்டுவரும் டெலிவரி நிறுவனங்களின் சேவை இதுபோன்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்று அந்நிறுவனங்கள் கருதுகின்றன. பண்டிகை நாட்கள், வார இறுதி விடுமுறை நாட்களில் மதுபான கடைகளில் கூட்ட நெரிசலில் முண்டியடித்து வாங்குவதையும் தவிர்க்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அதே நேரம் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் மூலம் மதுபானம் ஆர்டர் செய்யும் போது சம்பந்தப்பட்ட நபரின் வயது உள்ளிட்ட காரணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று டெலிவரி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக டெல்லி, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், கோவா, கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஆன்லைன் முறையில் ஆர்டர் செய்யப்படும் மது வகைகளை வீட்டிற்கு நேரடி டெலிவரி செய்யும் சேவையை விரைவில் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது.